இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கிளானில் கனமழை, லிட்டில் இந்தியாவும் திடீர் வெள்ளத்தில் பாதிப்பு. ஞாயிற்றுக்கிழமை பெய்த கனமழையால் ஸ்லாங்கூர் கிளானில் பல பகுதிகளில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. தீபாவளிக்கு தயாராகி வரும் ஜாலான், தெங்கு கிளானா, லிட்டில் இந்தியாவும் அவற்றில் அடங்கும். வெள்ள நீர் மிக வேகமாக ஏறி பல கடைகளுக்குள் புகுந்து விட்டது. நல்ல வேளையாக சீக்கிரமாகவே அது வற்றியும் விட்டதாக லிட்டில் இந்தியா வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் சார்லஸ் மாணிக்கம் தெரிவித்தார். தீபாவளிக்கு பொருட்களை வாங்க வந்து வெள்ளத்தில் சிக்கிக் கொண்ட பலர் பதிவேற்றிய வீடியோக்களை பார்த்தால் வெள்ள நீர்மட்டம் 0.3 மீட்டராக உயர்ந்துள்ளது. நாட்டில் வழக்கமாக தீபாவளிக்கு ஒரு மாதத்திற்கு முன்பே களை கட்டிவிடும் வர்த்தக பகுதிகளில் கிளான், லிட்டில் இந்தியாவிற்கு முக்கிய இடம் உண்டு. கெடாவில் மீண்டும் மோசமடையும் வெள்ளம், கூடுதலாக 3 நிவாரண மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. கெடாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இன்று காலை 8 மணி நிலவரப்படி 463 குடும்பங்களை சேர்த்து 1359 பேராக தொடர்ந்து அதிகரித்துள்ளது. இந்த எண்ணிக்கை நேற்று 293 குடும்பங்களை சேர்ந்த 917 பேராக இருந்தது என சமூக நலத்துறை தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில் கெடாவில் கூடுதலாக 3 வெள்ள நிவாரண மையங்கள் திறக்கப்பட்டு மொத்தமாக 11 மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. பினாங்கில் தைவானில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பனிக்கூழ் 3,55,874 ரிங்கெட் பெருமானமுள்ள சரக்குகள் பறிமுதல். தைவானில் இருந்து முறையான மேக்யூஸ் இறக்குமதி அனுமதி இல்லாத ஐஸ்கிரீம் சரக்குகளை பினாங் மலேசிய தனிமைப்படுத்துதல் சேவை மற்றும் சோதனை அமலாக்கத்துறையான மேக்யூஸ் பறிமுதல் செய்துள்ளது. பினாங் மேக்யூஸ் துறை நடத்திய சோதனையில் அந்த 3,55,874 ரிங்கெட் மதிப்புள்ள ஐஸ்கிரீம் ஏற்றி வந்த வணிக கொள்கலனை அது மடக்கி பிடித்துள்ளது. அதில் 3,772 கிலோகிராம் எடையுள்ள ஐஸ்கிரீம்களுக்கு முறையான மேக்யூஸ் இறக்குமதி அனுமதி சான்றிதழ் இல்லை என்பதை கண்டறிந்துள்ளது. இந்நிலையில் அந்த மொத்த ஐஸ்கிரீம் சரக்குகளையும் சொந்த நாட்டிற்கே திருப்பி அனுப்ப உத்தரவிட்டிருந்தது. வணிக பொருட்களுக்கு செல்லுபடியாகும் மேக்யூஸ் இறக்குமதி அனுமதி இல்லாமல் விலங்கு சார்ந்த பொருட்களை இறக்குமதி செய்வது மேக்யூஸ் சட்டப்பிரிவின் 11 கீழ் குற்றமாகும். நாட்டின் உணவுத்துறையின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சட்ட விதிகளை மீறும் எந்த ஒரு நிறுவனத்திற்கும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறது மேக்யூஸ். அஸ்தியின் 18ஆம் ஆண்டு இளம் ஆய்வாளர்களின் அறிவியல் விழா 2024. அஸ்தி எனப்படும் அறிவியல் புத்தாக்க தொழில்நுட்ப இயக்கத்தின் இளம் ஆய்வாளர்களின் அறிவியல் விழா 18ஆம் ஆண்டில் காலடி எடுத்து வைத்து வெற்றிகரமாக நேற்று நிறைவடைந்துள்ளது. கடந்த செப்டம்பர் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் தமிழ் பள்ளிகளின் ஒத்துழைப்புடன் நேரடியாக தேசிய அளவில் இவ்விழா நடந்தேறியதாக அதன் தலைவர் முனைவர் முகமது யூனுஸ் யாசின் தெரிவித்தார். தமிழ் பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் திறனை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் முதலில் பள்ளி மற்றும் மாநில அளவில் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து 3ஆம் கட்டமாக தேசிய அளவில் மிகப்பெரிய நிகழ்ச்சியாக 2 நாட்களுக்கு இளம் ஆய்வாளர்களின் அறிவியல் விழா நடைபெறுகிறது. மாணவர்களின் புத்தாக்க சிந்தனைக்காக நடைபெற்ற இப்போட்டியில் பெற்றோர்கள் மட்டுமல்லாது ஏறக்குறைய 2000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்களுக்கும் வருகை புரிந்ததாக இந்நிகழ்ச்சியில் இயக்குநர் சுபாஷ் கிருஷ்ணன் தெரிவித்தார். இதனிடையே தேசிய அளவில் நடைபெற்ற இப்போட்டியில் 70 தமிழ் பள்ளிகளை சேர்ந்த இளம் ஆய்வாளர்கள் களம் கண்டதாக சுபாஷ் தெரிவித்தார். சிரம்பானில் வீட்டுக்கு வெளியே காய வைத்த துணிகளை திருடிச் சென்ற ஆடவர் கைது. சிரம்பான் தாமான் சிப் ஐக் வீடமைப்பு பகுதியில் வீட்டுக்கு வெளியே காய வைக்கப்பட்ட துணிகளை மர்ம நபர் 3 முறை களவாடி சென்றுள்ளார். ஆக கடைசியாக பதிவாகிய வெள்ளிக்கிழமை அன்று அவ்வாடவர் வேலையை காட்ட அது அவ்வீட்டின் சிசிடிவி கேமராவில் பதிவாகி வைரலானது. நீல நிற காரில் வந்திறங்கும் ஆடவர் காரின் பின் கதவை திறந்து அங்கு காய போட்டிருந்த துணிகளை அப்படியே அள்ளி காருக்குள் போடுவது அந்த வீடியோவில் தெரிகிறது. மற்றொரு கட்டையில் மாட்டப்பட்டிருந்த துணிகளில் சிலவற்றை எடுத்துக்கொண்டு அவர் கம்பி நீட்டினார். இதையடுத்து வீட்டுக்காரர் செய்த போலீஸ் புகாரின் அடிப்படையில் 30 வயது சந்தேக நபர் நேற்று காலை கைதானார். திருடப்பட்ட துணிமணிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. அவ்வாடவரை பிடிக்க தகவல்களை தந்துதவிய பொதுமக்களுக்கும் சிரம்பான் போலீஸ் நன்றி தெரிவித்துக் கொண்டது.
இணையம் வாயிலாக பாலியல் சேவை கோலாலம்பூரில் 11 வெளிநாட்டு பெண்கள் உட்பட 15 பேர் கைது. இணையம் வாயிலாக முன்பதிவு செய்யக்கூடிய பாலியல் சேவைகளை வழங்கிய கும்பல் ஒன்றின் நடவடிக்கையை கோலாலம்பூர் போலீஸ் முறியடித்துள்ளது. 4 ஹோட்டல்கள் மற்றும் குடியிருப்புகளில் நடத்தப்பட்ட சோதனைகளில் பாலியல் தொழிலாளர்கள் என்று நம்பப்படும் 11 வெளிநாட்டு பெண்கள் மற்றும் அவர்களை கொண்டு சென்று விடுபவர்களாக செயல்பட்ட 4 உள்ளூர் ஆடவர்களும் கைது செய்யப்பட்டனர். கைதான பெண்கள் தாய்லாந்து, வியட்நாம், இந்தோனேசியா போன்ற நாடுகளை சேர்ந்த 21 முதல் 47 வயதிலானவர்கள் ஆவர். இணையதளம் வாயிலாக முன்பதிவு செய்யப்படும் 1 மணி நேர சேவைக்கு வாடிக்கையாளர்களுக்கு 400 ரிங்கிட் கட்டணம் விதிக்கப்படுகிறது. அதை 4 மணி நேரங்கள் என்றால் 750 ரிங்கேட்டும், 7 மணி நேரங்களுக்கு 1100 ரிங்கேட்டும், 11 மணி நேரங்களுக்கு 1700 ரிங்கேட்டும் கட்டணமாக விதிக்கப்படும். ஹோட்டல் அறைகள் தவிர்த்து பேச, சாப்பிட, குடிக்க மற்றும் நடனமாடுவதற்காக நடத்தப்படும் தனிப்பட்ட விழாக்களுக்கும் பெண்கள் தெரிவிக்கப்பட்டு வந்துள்ளது கோலாலம்பூர் போலீசின் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. அரசு உதவி பெற்ற பள்ளிகளில் படிக்கும் பணக்கார வீட்டு பிள்ளைகளுக்கு அரசாங்க மானியம் நிறுத்தப்பட வேண்டும். பிரதமர் வலியுறுத்து. அரசு உதவி பெற்ற பள்ளிகளில் படிக்கும் பெரும் பணக்கார குடும்பங்களை சேர்ந்த குழந்தைகளுக்கு அரசாங்க மானியங்கள் நிறுத்தப்பட வேண்டும். பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இவ்வாறு வலியுறுத்தியுள்ளார். உண்மையிலேயே உதவி தேவைப்படும் வசதி குறைந்த பிள்ளைகளுக்கு முன்னுரிமை அளித்து உதவிகளை விநியோகிப்பதில் அரசாங்கம் நியாயமாக நடந்து கொள்ள விரும்புவதாக அவர் தெரிவித்தார். 2025 வரவு செலவு அறிக்கைக்கு ஒரு முன்னோட்டமாக ஸ்ரீ அன்வார் அதனை தெரிவித்தார். அரசாங்க உயர் அதிகாரிகள், அரசியல்வாதிகள், தொழில் தொழிலதிபர்கள் போன்றவர்களின் பிள்ளைகள் அரசாங்க நிதியில் செயல்படும் மிகச் சிறந்த பள்ளிகளுக்கு அனுப்பப்படுவது நியாயமற்ற சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. அப்படி எனவே அனுப்பப்படும் செல்வந்தர் வீட்டு பிள்ளைகளுக்கான படிப்பை செலவுகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வதே சரியாக இருக்கும் என்றார் அவர். அம்பாங்கில் காரில் லிப்ட் கொடுப்பது போல் கொடுத்து ஆடவரை கொள்ளையிட்ட கும்பல். அம்பாங் ஜெயா பன்னான் பெட்டானாவில் உள்ள கேளிக்கை மையத்திலிருந்து வீடு திரும்ப ஆடவருக்கு லிப்ட் கொடுப்பது போல் கொடுத்த கும்பல் ஒன்று அவரை அடித்து உதைத்த சம்பவம் அம்பலமாகியுள்ளது. செப்டம்பர் 22ஆம் தேதி அம்மையத்தில் ஆட்டம் போட்டுவிட்டு காலை 6 மணிக்கு மது போதையுடன் ஹெயிலிங் காருக்காக 27 வயது அந்நபர் காத்திருந்தார். அப்போது அவ்வழியாக காரில் வந்த 2 பெண்களும் ஓர் ஆணும் அவ்வாடவரை வீட்டில் கொண்டுவிட தாங்களாகவே முன்வந்தனர். எனினும் போகும் வழியில் அப்பெண்களில் ஒருவரை தொந்தரவு செய்ததாக கூறி காரில் இருந்த ஆடவரால் அந்நபர் ஹெல்மெட்டால் தலையில் தாக்கப்பட்டார். அடிபட்டவர் தப்பிக்கும் முயற்சியில் ஓடிக்கொண்டிருந்த காரின் கதவை திறந்து வெளியே குதிக்க முயன்று காரால் இழுத்து செல்லப்பட்டார். சில மீட்டர் தூரங்களுக்கு இழுத்து செல்லப்பட்டதில் கன்னம், உதடுகள், கை முட்டி, கால் முட்டி மற்றும் நெஞ்சு பகுதியில் அவர் காயமடைந்தார். அவரின் கைபேசி மற்றும் 100 ரிங்கிட் ரொக்க பணத்தோடு அம்மூவர் கும்பல் தப்பிச் சென்றது. பாதிக்கப்பட்ட ஆடவர் செய்த போலீஸ் புகாரை தொடர்ந்து அடுத்தடுத்து கைதான சந்தேக நபர்கள் அனைவரும் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். காரக் நெடுஞ்சாலையில் 7 வாகனங்களை உட்படுத்திய கோர விபத்து, மூவர் பலி. பஹாங் பென்தோங் புக்கிட் திங்கி அருகே இன்று அதிகாலை 7 வாகனங்களை உட்படுத்திய கோர விபத்தில் 3 ஆடவர்கள் பலியாகினர். 40 வயது முகமது ரிட்ஸ்வான் சுல்கிஃப்லி, 39 வயது முகமது சைமி ஷரீப், 23 வயது முகமது அசிசுல் ஃபிட்ரி முகமது சைரி ஆகியோரே மரணமடைந்தவர்கள் ஆவர். காரக் நெடுஞ்சாலையின் 42வது கிலோமீட்டரில் அவ்விபத்து நிகழ்ந்தது. 4 கார்கள், ஒரு 3 டன் லாரி, 2 ட்ரெய்லர்கள் ஆகியவற்றை உட்படுத்திய அவ்விபத்தில் மொத்தமாக 13 பேர் பாதிக்கப்பட்டனர். 3 ஆடவர்கள் படுகாயம் அடைந்தனர். 2 பெண்களுக்கு சிராய்ப்பு காயங்கள் ஏற்பட்டன. மேலும் 3 ஆடவர்களும் 2 பெண்களும் காயமின்றி தப்பியதாக பஹாங் தீயணைப்பு துறை கூறியது. மரணம் அடைந்தவர்களின் உடல்கள் மேல் நடவடிக்கைக்காக போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டன. ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் புராதன சின்னமாக அங்கீகாரம். தான் ஸ்ரீ நடராஜா. நாட்டின் தாய்கோவிலான கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் நாட்டின் புராதன சின்னமாக அங்கீகரிக்க இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா தெரிவித்தார். கோலாலம்பூர் ஜாலான் துன் ஹெச்எஸ்லியில் உள்ள 150 ஆண்டுகால வரலாற்றை கொண்ட ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் வளாகத்தை புராதன பகுதியாக 2005ஆம் ஆண்டு தேசிய பாரம்பரிய சட்டத்தின் கீழ் அங்கீகரிக்க
ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அங்கீகார கடிதத்தை சுற்றுலா, கலை, பண்பாட்டு அமைச்சின் தேசிய பராமரிப்பு இலாகாவின் பாரம்பரிய ஆணையம் வழங்கி இருப்பதாக கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவரான தான் ஸ்ரீ ஆர் நடராஜா கூறியுள்ளார். வரலாற்று சிறப்பு வாய்ந்த மகா மாரியம்மன் ஆலயத்திற்கு கிடைத்த இந்த பெருமை இந்தியர்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் அங்கீகாரம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அன்வார் அனைவரையும் அரவணைத்து செல்கிறார். ஒரே இரவில் அனைத்தும் மாறிவிடாது என்கிறார் டாக்டர் சேவியர் ஜெயக்குமார். 10வது பிரதமராக பொறுப்பேற்று ஈராண்டுகளை நிறைவு செய்ய உள்ள டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாட்டுக்கும் மக்களுக்கும் பல நன்மைகளை செய்து வருவது கண்கூடு. பெரும் சவால்களுக்கு மத்தியில் பொறுப்பேற்ற அவரின் மடானி அரசாங்கம் அரசியல் நிலைத்தன்மையை பேணி செவ்வனை கடமையாற்றி வருகிறது. ஆனால் நாம் எதிர்பார்க்கும் மாற்றங்கள் எல்லாம் ஒரே இரவில் வந்துவிடாது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் முன்னாள் மத்திய அமைச்சர் டாக்டர் சேவியர் ஜெயக்குமார். எந்த ஆட்சி வந்தாலும் இந்தியர்கள் கண்டுகொள்ளப்படவில்லை என்பது காலம் காலமாகவே முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுதான். ஆனால் அதற்காக இந்த ஒற்றுமை அரசாங்கம் ஒன்றுமே செய்யவில்லை என்பதெல்லாம் அபத்தம் என ஸ்லாங்கூர் மாநில முன்னாள் ஆட்சிக்குழு உறுப்பினருமான டாக்டர் சேவியர் சொன்னார். அரசியல் காரணங்களுக்காக சிலர் கூட அப்படி பேசலாம். ஆனால் இந்த ஆட்சியில் பல மாற்றங்கள் மக்களுக்கு நன்மையை கொண்டு வருகின்றன. மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கவும் அரசு பாடுபடுகின்றது என்பதே நிதர்சனமான உண்மை. டாக்டர் ஸ்ரீ அன்வாரும் முன்பெந்த பிரதமரும் செய்யாத வகையில் அரசு ஊழியர்கள், குறிப்பாக மலாய்க்காரர்களின் மனப்பான்மையில் உளவியல் ரீதியான மாற்றங்கள் கொண்டு பாடுபடுகின்றார். அரசாங்க சேவை அளிப்பானது எந்த பாகுபாடும் இன்றி அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்லும் வகையில் இருக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு புரிய வைத்து வருகிறார். எனவேதான் பக்கத்தான் ஹரப்பான் அவர்களுடன் பங்கு பெற்றவர்களே புறம் பேசுவது நியாயமில்லை என ஹின்ராப் கணபதி ராவ் மேற்கோள் காட்டி இந்த பத்திரிகை செய்தியை சேவியர் சாடினார். ஜூ நெகராவில் விலங்குகள் பட்டினி போடப்படுகின்றனவா? நிர்வாகம் திட்டப்பட்ட மறுப்பு. தேசிய மிருக காட்சி சாலையில் விலங்குகள் பட்டினி போடப்பட்டு முறையாக பராமரிக்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டை அதன் நிர்வாகம் மறுத்துள்ளது. மாறாக அங்குள்ள அனைத்து விலங்கினங்களும் கடுமையான சுகாதார பாதுகாப்போடு பராமரிக்கப்படுவதாக ஜூ நெகரா துணைத் தலைவர் ரொஸ்டி அட் ரஹமத் அகமது லானா தெரிவித்தார். விலங்கியல் நிபுணர்கள் மற்றும் பயிற்சி பெற்ற பணியாளர்களின் முறையான கவனிப்புக்கும் கண்காணிப்புக்கும் அங்கு எந்த குறையும் இல்லை. அதோடு உடல்நலம் பாதிக்கப்படும் விலங்குகளுக்கு ஒவ்வொரு நாளும் உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு அவை அணுக்கமாக கண்காணிக்கப்படுகின்றன. அதே சமயம் விலங்குகளின் உடல் எடை அளவுக்கு அதிகமாக அதிகரித்து அவற்றின் உயிருக்கே ஆபத்தாய் போய் முடியும் அளவில் இருப்பதையும் பார்த்து கொள்ள வேண்டி இருப்பதாக ரொஸ்லீஸ் கூறினார். நம்பிக்கை இல்லை என்றால் நீங்களே நேரில் வந்து உண்மை நிலவரத்தை பாருங்கள் என்றார் அவர். ஜூ நெகராவில் உள்ள விலங்குகளின் நலன் புறக்கணிக்கப்பட்டு அவற்றின் உடல் எடை மெலிந்து மிகவும் பலவீனமாக இருப்பதாக சமூக ஊடக பிரபலம் ஒருவர் அண்மையில் குற்றம் சாட்டியிருந்தார்.